அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடையை நீக்கிக் கொண்டு வந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக, என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடி வரும்போது நான் உங்கள் மத்தியிலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் வந்து எங்களை அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் முடியும் வரை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்கார்வோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா, அவருக்குத்தான் எல்லா மகிமையும். Praise the Lord. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்வார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்வார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருவிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடனே இருவிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயந்தரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயந்தரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாவே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவே சர்ப்பங்களை வீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை வீதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருவரும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருவரும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க. பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை அறிந்த தேவனாக இருக்கிறீங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 121:1 முதல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப ஒத்தாசை எங்கிருந்து வருதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும், அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்திலிருந்து, அந்த சீயோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஏன்?
வேதம் சொல்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலமான காரியம். இந்த உலகமே கைவிட்டாலும் சரி, உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர் அந்த சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தை அவனும் கண்டது கிடையாது, ஒருவன் ஒரு காலம் கண்டது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நம்ம பார்க்கல, அவர் வாழ்ந்த சரித்திரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த பூமியிலே நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் தான் நம்மை வழி நடத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் பிரியமானவர்களே, எப்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? எப்படி நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? எப்படி அவர் நடத்த முடியும் நம்மை? உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்களே தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். பிதாவானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரும் நம்மை நடத்தவில்லை, யாரும் நமக்கு உதவி இல்லை என்று நினைக்க வேண்டாம். அந்த உதவி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறவர் தான் தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். நமக்கு தயவு பாராட்டுறார். அல்லேலூயா. நமக்கு இரக்கம் பாராட்டுறாரு. நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய அங்கராய்ப்பை பார்க்கிறவர். மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான் உலகத்தில், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆகையால் தான் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. சூழ்நிலையை பார்க்கிறவர் அல்ல, நீங்கள் கடந்து வருகிற பாதையை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுக்கு நேரிடுகிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த உதவி உங்களுக்கு எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், நம் பாவங்களை மன்னித்தவர், நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாக இருக்கிறவர், அந்த நித்திய ஜீவனுக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். மனுஷன் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஒரு மனுஷன் மற்றவருடைய மனம் திரும்புதலை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அண்ட சராசரங்களையும் பூமியும் நிறைவும் உண்டாக்கினவர் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார், உங்களுக்காக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பாராம். முதல்ல பலன் கொடுப்பாராம். ஏன் பலன் கொடுப்பாரு? நமக்கு வருகிற பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாக நம்மை பலப்படுத்துகிறாராம். சோதனையான உலகம், உபத்திரவமான உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் அதை தாங்கும்படியான பலன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பலன் மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில். வாழ்க்கை என்பது அது போராட்டமானது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பணம் படைத்தவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். ஒன்றுமில்லாதவன் பதவியில் இருக்கிறவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். சில நேரத்தில் உபத்திரவங்கள் வரும்பொழுது அவர்தான் கேடகமாக நிற்கிறார், அரணாக நிற்கிறார். நம்மை அவருடைய அடைக்கல பட்டணத்திலே கொண்டு வந்து வைக்கிறார், சபையிலே வைக்கிறார். சபையிலே இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார், படுத்தவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சபையில் இருக்கிறவங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய வாஞ்சையின்படி நடத்துவார். அவருடைய நமக்கு பிரயோஜனமானவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு பிரயோஜனமானவை. அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு, விருப்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் செய்கிறாருன்னா எல்லாவற்றையும் செய்யல. அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் நம் மீது வைத்த அந்த பிரியம் இருக்க, அது சாதாரணமானது அல்ல, முழுமையான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவன் நன்மையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த நன்மை எங்கிருந்து வருகிறதா? பரலோகத்திலிருந்து வருதா. பிரைஸ் தி லார்ட். நம்மை பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வாழ்ந்தாராம். அல்லேலூயா. மனுஷருடைய தயவை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபையும் கொடுக்கிறாரு, மனுஷர் தயவையும் கொடுக்கிறார். உண்மையான நண்பர்களை கொடுக்கிறார், நமக்கு உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, 123 சங்கீதம் 1 வசனம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். போதும், எல்லாரையும் நம்பி வாழ்ந்தது போதும், பட்ட பாடுகள் எல்லாம் போதும், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். அதுக்கு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிறவரே, அல்லேலூயா, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கார், சீயோனிலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சீயோன் பர்வதம், அந்த பரலோகத்தில் தான் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மொழி தெரியாதவர்கள், இனம் தெரியாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், அவளெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன்பா. பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 53 6 வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றாரு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருதா? சீயோனில் இருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார் சொன்னா, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்.
எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி சோதனை வருகிறது, அந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்கின்ற போக்கை நமக்கு கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக நமக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலே நாம் கீழ்ப்படிதலை கொடுக்கிறார், சகிப்புத்தன்மையை கொடுக்கிறார். இவ்வளவும் சோதனையான காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யோபினுடைய சோதனையான காலத்தில் அவருடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த பொறுமை, சோதனையான நாட்களிலே அந்த பொறுமை, தேவனிடத்திலே கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவரை கிட்டி சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சோதனையின் மூலம் ஒன்றும் அறியாத, we are the innocent people, needy and poor person. ஹல்லேலூயா. நாம் எதையும் அறிந்து கொள்ளாத பிள்ளைகள். உலகத்தை பற்றி நமக்கு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம், நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம். we are the innocent people. எல்லாரும் சொல்றதை நம்பிடுவோம். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வரக்கூடியதாக மாறுகிறது. அந்த சோதனையை எப்படி நாம் தப்பிக்க முடியும்? பரலோகத்திலிருந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், மனுஷன் அல்ல. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து, தேவன் பரலோகத்திலிருந்து. அப்ப சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆனால் தாவீது சொல்றாரு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், ஏழ்மை, தரித்திரம், நிந்தைகள், அவமானங்கள் மாற வேண்டும். ஒரு புதிய சிருஷ்டியாக நான் இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. உழைத்து பார்த்திருக்கிறோம், பணத்தை பார்த்திருக்கிறோம், ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். அது நிரந்தரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உலக பிரகாரமாக எவ்வளவு ஓடினாலும் சம்பாதித்தாலும் அதில் நிம்மதி கிடையாது மனுஷனுக்கு. மனுஷன் நிம்மதியை தேடுகிறான். எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதியை தேடுகிறான், சமாதானத்தை தேடுகிறான், சந்தோஷத்தை தேடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், உனக்கு ஆசீர்வாதத்தையும், உனக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு, அந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஒரு சிறைப்பட்டு போனவனுக்கு தான் தெரியும் அந்த சிறையினுடைய அனுபவம். சிறைச்சாலையில் இருக்கிறான அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க மேற்பார்வையோடு பார்ப்பாங்க. உலகத்தில் பணம் இருக்கிறவங்க ஏழைகள் படுகிற கஷ்டத்தை மேற்பார்வையாக பார்ப்பாங்க, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தால் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் சொல்றாரு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஏழ்மை தரித்திரத்திலிருந்து விடுதலை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, யாரும் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் மேலேருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார், சீயோனிலிருந்து செய்கிறார். ஏன்னா அந்த சீயோனிலிருந்து தான் ரட்சிப்பே வருதுன்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எத்தனையோ கோயிலுக்கு ஓடுறான் ஜனம், ஓடுறான், அவன் ஓடுறான், ரட்சிப்பு பெற முடியாது, பாவ மன்னிப்பு பெற முடியாது. கூட்டம் கூடலாம், பிரைஸ் தி லார்ட், அற்புதங்கள் நடக்கலாம், எல்லா இடத்துலையும் அதிசயம் நடக்கலாம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. ரட்சிப்பை கொடுக்கிறவர், ரட்சிப்போடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர்.
அவரை போல, இயேசுவை போல யாருமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து விடவே கூடாது. உலகமே கைவிட்டாலும் பரவாயில்ல. எத்தனையோ பேர் மரண தருவாயில், எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில், பயங்கரமான சூழ்நிலையில் கடந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் கூட இருந்திருக்கிறாங்க அவனுடைய பிள்ளைங்க. ஆனாலும் அவர்களுக்கு யார் ஒத்தாசை பண்ணது என்று சொன்னால், சீயோனிலிருந்து ஆண்டவர் தேவன் பிதாவானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு பிதாவானவர் சீயோனிலிருந்து தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார், இனிமேல் செய்வார். அல்லேலூயா. அவரிடத்தில் வரும்போது அந்த நம்பிக்கையோடு வர வேண்டும், விசுவாசத்தோடு வர வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது. You are strongly believe the God. Hallelujah. ஆணித்தரமாக நீங்க ஆண்டவரை நம்பணும். அப்படி நம்பினால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Praise the Lord. அவரால் முடியும். வேதம் என்பது சும்மா இல்லை. எத்தனையோ புத்தகம் உலகத்தில் இருக்கு, ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை போல ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள், ஆவியானவர் மூலமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வெறுமையாக இருக்குது. ஆகையால் தான் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் மகிழ்ந்து களிக்குற கூடிய நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்குற அந்த சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருவார். பிரச்சனையில் போகிறவனுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. மற்றவங்கள்ட்ட போய் சொன்னாலும் அதை நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு அதை செய்ய மாட்டாங்க. அது தூற்றி திரிவாங்க, பேரை அவமானப்படுத்துவார்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் இருக்காருப்பா, எனக்கு உதவி செய்வார்ப்பா, எனக்கு விடுத சிறையிருப்பை மாற்றுவார்ப்பா, எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார்ப்பா, எனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு கொடுப்பார்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நூற்றி 26வது சங்கீதம் 1வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அல்லேலூயா. அப்ப சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, நமக்கு ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போதும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அல்லேலூயா. அப்போ நம்ம கடந்து வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மறந்து போயிடுமா? அல்லேலூயா. நம்ம பட்ட கஷ்டம்லாம் மறந்து போயிடுமா? சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ அடி உத, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்போம். நம்மள மாதிரி பிரச்சனையை சந்தித்தவன் ஒருவரும் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் மறந்து போயிடுமா? பிரைஸ் தி லார்ட். பதியா அந்த பழைய காரியங்கள் அதெல்லாம் மறக்க செய்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. அதனால தான் ஆண்டுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமராதுன்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் தான். மறக்க செய்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, நீங்கள் தேவனுடைய பார்வையில் சீயோனாக இருக்கிறீங்க, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறீங்க. சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமா? அல்லேலூயா. ஒரு சொப்பனத்தை பார்த்தா எப்படி இருக்கும், தரிசனம் பார்த்தா எப்படி இருக்கும், சொப்பனம் பார்த்தா எப்படி இருக்கும்? சில காரியங்கள் நம்மால் எந்த வயதாக இருந்தாலும் மறக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொப்பனம் காண்கிறது போல நம்ம ஆண்டவர் நமக்கு எத்தனையோ முறை சொப்பனம் கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் மறக்கலை. ஆண்டவர் எத்தனையோ நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார், மறக்கலை. நம் மூலமாக அநேக அதிசயங்கள், உன்னை நான் அந்த அதிசயங்களை காணப்படணும்னு சொன்னார்.
நம் மூலமாக பல காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். மகிழ்ந்திருப்போம். நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். அதை முதல்ல நம்மளுக்கு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் பெரியவனாக மாறுவேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் அதை செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். உலகமே நம்மளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அறியும்படி செய்வார். அல்லேலூயா. அது கர்த்தரால முடியும். பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்தவங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்கள எவ்வளோ உயர்த்தியிருக்கிறார், எவ்வளோ உயர்த்தியிருக்கிறார். அவங்களாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். ஏன்னா வாக்கு தத்தம் வெறுமையாக திரும்பாது. அந்த வாக்கு தத்தத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அது செய்து முடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை நமக்கு செய்தார். நாம் நிர்மூலமாகாமல் இன்றைய வரலும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய காரியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். எப்பொழுதும் மகிழ்ந்துருங்க, சந்தோஷமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்க. கஷ்டம் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ, எல்லாரும் சொல்ல நீன்னு சொல்றார். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க நீங்க. தேவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. உங்கள் வாழ்நாளெல்லாம் அவரை மகிழ்ந்து களி கூறும்படியாக, மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா என்ன? ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதம்ன்றான், இல்லாதவன் ஆசீர்வாதம்ன்றான். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருங்க. ஆமாம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. அதை விட உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவளை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்களோ அதை விட உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவங்களை வாழ்த்தணும், நம்ம மற்றவங்களை என்கரேஜ். God bless you. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுறதுல முதல்ல முந்திக்கணும்ன்றார் வேதத்தில். முதல்ல பண்ணுமா ஸ்தோத்திரம். அவன் எதிராளியாக இருப்பான், நமக்கு தெரியும். அவனுக்கும் ஸ்தோத்திரத்தை போடுன்றார். ஏன் அவனை எதிராளியாக நம்ம நினைக்கணும்? அல்லேலூயா. முதல்ல நீ ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த கசப்பெல்லாம் போயிடும். அல்லேலூயா. உனக்கு நான் அந்த மகிழ்ச்சியை கொடுத்துருவேன். நீ அவங்கள ஆசீர்வதி, நீ ஆசீர்வதி அவங்கள, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால தான் அவன் சத்துருக்களை சிநேகின்னு சொன்னார். அல்லேலூயா. வேதத்தினுடைய அடிப்படையில் இயேசு பின்பற்றின காரியெல்லாம் எந்த மனிதனும் பின்பற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
வேதத்தில் உள்ளதெல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. அதை பின்பற்றும்படியான கிருபையை தான் நமக்கு அபிஷேகத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னா, நமக்கு விரோதியாக எழுந்துட்டான்னா அவனை மன்னிக்க முடியுமான்னா முடியாது. மனுஷத்தில் முடியாது. பேசுறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அவனுக்குள் அந்த அபிஷேகம் ஆவி தேவன் அவனை வழிநடத்த ஆரம்பித்தால் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஒன்று இல்லாத எல்லாமே நமக்கு வணக்கம் பண்ணும் போது நம்ம அவனை விட மெச்சூர்ட் மைண்ட் உள்ளவன்ல. தேவனுடைய வார்த்தையை பிரைஸ் தி லார்ட், இயேசு என் கூட இருக்கிறாரு. உனக்கு இணங்கி போகிறதால நான் கோழை இல்லை. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்கள்லாம் கோழெல்லாம் கிடையாது, வீரம் உள்ளவர்கள். ஆண்டோடைய வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வாதம் என்பது அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று. அல்லேலூயா. அதை நீங்கள் விரும்ப வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இந்த பூமியை வாழ வேண்டுமானால் பணம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. அது இருந்தால் தான் நீங்கள் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருக்காக இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். எல்லாரும் கைவிட்டாலும் கவலைப்படாத, நான் உனக்கு பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ எவ்வளோ நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், எவ்வளோ விடுதலை சிறையிருப்பை மாற்றிருக்கிறார். இது மாற்றினதெல்லாம் யார்? பரலோகத்திலேருந்து நமக்கு வாழ்றோம். அதனால தான் எரேமியா 1:5 என்ன சொல்லுது, உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்னவே உன்னை பெயர் சொல்லி உன்னை அறிந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் தானா நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் அவர் தான். இந்த பூமியில் நம்மளை அனுப்புகிறவர் அவர் தான். போய் சொல்ல அப்போ சகலமும் செய்யாமல் இருப்பாரா? செய்து முடிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 3 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் வைத்து ஆண்டவற்றை கேட்கும்போது நமக்கு உதவி செய்கிறார். உபத்திரவம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். சிறையிருப்பு என்பது நிரந்தரமானது அல்ல. பிரச்சனை என்பது நிரந்தரமானது அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பணம் தான் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அந்த பணம் அன்லிமிட்டடாக போகும்போது தான் அது எல்லா தீமைக்கும் வேறா மாறுது. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாட்கள்லாம் நம்மை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இல்லைன்னா தான் கஷ்டம் வருது. இல்லையா? பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா உலகத்தினுடைய அதிபதி பிசாசு. உலகத்தை மோசம் போக்குறவன் பிசாசு. அவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அவனுக்கு என்னன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் விஷயம். எதுலையாவது ஒரு இதை மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பிரச்சனையிலேருந்து வந்த பிறகு இன்னொரு பிரச்சனையை கொடுப்பான். அவன் வேலையாகத்தான். நீ எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நான் பிரியமானவள். எனக்கு ஆண்டவர் எனக்கு சீயோனிலிருந்து எனக்கு உதவி செய்வாரப்பா. இந்த பூமிக்குரிய காரியெல்லாம் ஒன்று பாப்பா, எனக்கு ஆண்டவர் இருக்காருப்பா. அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சும்மா சம்பிரதாய கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு லெவல் வரலும் தான் கொஞ்சம் ஊரெல்லாம் பார்க்க முடியும், ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியும். குடிசை, மாடி வீடு இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் தெரியும். ஒரு லெவலுக்கு போயிடுச்சுன்னு வைங்க ஃப்ளைனு, பூமியில் இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. இதில் ஏழை யார், பணக்காரன் யார், வசதி படைத்தவன் யார், பதவி படைத்தவன் யார், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதுபோல் இந்த பூமிக்குரிய காரியம் உனக்கு ஒன்றும் அறியாதபடி தேவனே உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடம்னாரு. அப்படிப்பட்ட நடத்துறார். அதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை விட மாட்டேன்ப்பா. ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் சீயோனிலிருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். அல்லேலூயா. சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் விருப்பத்தின்படி தான் எல்லாம் நடக்குது, நம்முடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நான் தங்கும் இடம் அது. உனக்குள்ள ஒரு தங்குற இடமாக நீங்கள் அதை இடத்தை கொடுங்க, அது இருதயத்தை கொடுங்க. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலே அவன் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு நம்மோட இருக்கும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். பூமியில் எல்லாம் யார் கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. யார் ஏமாத்தினாலும் அதிகம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நான் சீயோனிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இதோ இழவதற்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அல்லேலூயா. நான் இழவதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றது, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி அவரிடத்தில். அல்லேலூயா. பிதாவினிடத்தில், சீயோனில் வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அங்கே எல்லாமே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த சீயோனில் வைக்கிறேன், எல்லாவற்றையும் நான் சீயோனில் இருக்கு, ஆனாலும் அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதே இல்லை. நான் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நம்மை வெட்கப்படுத்த எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அல்லேலூயா. நம் பேரை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க பேர் தான் கெட்டு போவோமே தவிர, அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர, ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளோ சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ நேசிக்கிறார். நம்மளை பொருளாதாரத்தை, நம்மளை எதை வைத்து நேசிக்கிறார்? நம் மீது அவர் பிரியமாக இருக்கிறார். நான் சீயோன் மீது இருக்கிறேன், என் நம்பிக்கை சீயோன் மீது வைத்திருக்கிறேன், என் நம்பிக்கை பிதாவிடம் மீது வைத்திருக்கிறேன். நான் சீயோனின் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கிறபடினால் நான் வெட்கப்படுவதில்லை. உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆகையா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும். அல்லேலூயா. நீங்களோ, அல்லேலூயா. இப்போ நீங்களோ என்னன்னா, நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும். அல்லேலூயா. நமக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறார் பிதாவிடத்தில். ஆனால் அவருடைய இரத்தமானது இந்த பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பேர் ஒவ்வொன்றும் எங்க பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கு. அல்லேலூயா. இங்கே பேர் வைக்கிறாங்களோ வைக்கிறே, அதை பற்றி கவலைப்படாது. நமக்கு பேர் ஜீவன். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ரட்சிப்பை, சிறையிருப்பை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கு. அவர் மூலமாக அந்த சீயோனிலே இருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த பரலோகத்தில் இருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையை நீர் எங்கள் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீங்கள் சீயோனிலிருந்து ஆசீர்வதிங்கப்பா. சீயோனிலிருந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உடைய பிள்ளைகள் அதிசயங்களை பார்க்கட்டும்ப்பா. வாளாக்காமல் தலையாக்குங்க, கீழாகாமல் மேலாக்குங்கப்பா. மலையில் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்ததியாக மலையில் மேல் உள்ள பட்டணமாக நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.